வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திஸ் இஸ் வேரால் சேனல். சரி வாங்க, மல்லி சீரில் இன்னைக்கு என்ன காரசாரமா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம், பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, நம்ம மல்லி ஒரு வழியா சொன்ன மாதிரியே கில்லி மாதிரி நின்று அடிச்சாங்க. சொன்னதை சொன்ன மாதிரி செஞ்சுட்டாங்க. அப்படி என்னடா நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, சொல்ல போகிறேன் வாங்க. என்னன்னா ரெண்டு கலசம் ஒன்று மல்லிக்கு ஒன்று ராஜேஸ்வரிக்கு. அதில் வந்து கங்கா தீர்த்தத்தை யார் போயிட்டு அதில் ஃபில் பண்ணி கொண்டு வந்து இங்கே வைக்கிறீங்களோ, சாமி முன்னாடி வைக்கிறீங்களோ, அவங்க தான் வின்னர். ஸோ அவங்க கையால் அவங்க கொண்டு வந்து அந்த தீர்த்தத்தை தான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோன்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம ராஜேஸ்வரி மற்றும் ரஞ்சிதா இருவரும் என்ன செய்கிறார்கள், என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இதில் நான் தான் ஜெயிக்கணும், மல்லிக்கு பெருசாக வைக்கணும் ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரொம்ப யோசிச்சு பிளான்லாம் பண்ணி ரஞ்சிதா கிட்ட ஒப்படைச்சா ரஞ்சிதா ஒரு டுபா கூறுங்க. ஆமாங்க, அவள் கேவலமாக ஒரு பிளான் பண்ணி மல்லி குடத்துல இந்த தீர்த்த பாதி கீழே கூட்டிட்டு அரைங்குறையமாக வச்சுட்டு முழு குடத்தை ராஜேஸ்வரி கிட்ட வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அங்கே வைக்கிறப்போ அந்த டைமிங்கில் அவசர காலநிலை காரணமாக நம்ம ரஞ்சிதா அருகில் உள்ள கழிவறையை தேடி சென்ற ஒரே காரணத்தினால் அங்கு வந்த நமது பெரியம்மா என்ன செய்கிறார் என்று பார்த்தால் குடத்தை மாற்றி வைக்கிறார். ஆமாங்க, அங்கே இருந்த குடத்தை மாற்றி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எதுக்கு பண்ணுறது தெரியாமல் முழிக்கிறாங்க. நம்ம மல்லி தூக்கும் போதே தெரிஞ்சிச்சு மேடமுக்கு வெயிட்டாக இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தூக்கிட்டு வந்து வச்சுட்டாங்க சாமிக்கிட்ட. நம்ம ராஜேஸ்வரியோ அவங்க போயிட்டு ஒரு குடத்தை இட்டு வந்து வைக்கிறாங்க. அவங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மல்லி வைக்கும் போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ராஜேஸ்வரி போ வச்சுட்டுல போய் அந்த ஓரமாக நில்லு போ, எப்படி நான் தான் ஜெயிக்க போகிறேன், நின்று வேடிக்கை பாரு போ அப்படின்னு நக்கலாக சொல்ல, நம்ம பூசாரி ஐயர் நேராக போயிட்டு குடத்துக்கிட்ட போயிட்டார். இதுக்கப்புறம் என்ன சொல்ல போறான்னு பார்க்குறீங்களா? ரெண்டு குடத்தையும் திறந்து பார்த்துட்டு குறுன்னு ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பார்க்குறாரு, குடத்தை பார்க்குறாரு, அவங்கள பார்க்குறாரு, குடத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, ஜெயிச்சது மல்லி, ராஜேஸ்வரி உனக்கு இருக்கு வில்லி அப்படி மாதிரி ஏதோ டைலாக் சொல்கிறாரு. அப்போ ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் அவுட்டு, நம்ம மல்லியும் விஜய் தான் இப்போ அபிஷேகம் பண்ண போகிறாங்க, குடத்தை எடுத்து சாமி தலையில் ஊற்ற போகிறாங்கன்னு சொல்ல, இதை கேட்ட உடனே மல்லிக்கு அப்படியே சில்லு, நம்ம விஜய்க்கு ஒரு அல்லு. இன்னொரு பக்கம் பார்த்தா ரஞ்சிதா ராஜேஸ்வரி பைத்தியக்காரி வேணி முழிக்கிறாங்க. என்னடி பண்ண ரஞ்சின்னு ராஜேஸ்வரி கேட்க தெரியலவா அப்படின்னு அவ சொல்ல, ரெண்டு பேரும் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. நல்லபடியாக அபிஷேகத்தை பண்ணி முடிச்சு சாமிக்கெல்லாம் பூஜை பண்ணி முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வெண்பா குட்டியே காணுங்க. ஆமாங்க, மல்லிக்கு குங்குமம் வச்சு விட்டார் விஜய். இந்த சீன்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு ரொமான்டிக்காக போகிறப்ப வெண்பா குட்டியை தேடினா காணோம். ஒரு பக்கம் நம்ம விஜய் வெண்பான்னு தேடிட்டு சுற்றுறாங்க. வெண்பான்னு மல்லி இன்னொரு பக்கம் தேட, ஊருக்காரங்களாம் ஒரு பக்கம் தேட, ராஜேஸ்வரி ரஞ்சிதா ஒரு பக்கம் ஓட, இப்படியே தேடுன்னு தேடல் தொடங்கிடுதுங்க. இந்த தேடல் எங்கே போய் முடிய போகுது? தேடுன்னு தேடி கண்டுபிடிக்க முடியாத விஷயம் இல்லைங்க வெண்பா. ஆனால் தேடி கண்டுபிடிக்க முடியலனா என்ன நடந்துச்சு, யார் நம்ம வெண்பா குட்டியே கடத்தினது, வெண்பா எங்கே போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, எதனால் இப்படி ஆச்சு, இது யார் போட்ட சதி திட்டம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம ராஜேஸ்வரி டடுக்குனாக்கான்னு வச்ச பிரச்சனை தாங்க இது. ராஜேஸ்வரி அடுத்து பூசா 7:30 கிளப்புவோம். ஒரு புள்ளைய பார்த்து கூட துப்பு இல்லை உனக்கு எதுக்குடின்னு சொல்லிட்டு பூசா ஒரு பிட்டை போட்டு ஒரு பிரச்சனையை கிளப்பி நான் அவங்க 2 பேரும் பிரிச்சிருவோம் அப்படி இப்படின்னு நிறையா யோசிச்சுட்டு இருக்கேங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இது எதுவுமே இல்லைங்க. நம்ம வெண்பா குட்டி வந்து மல்லி பிரித்து வச்ச 2 பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, அது 2 பொம்மை சேர்த்து வைக்கணுன்றதான் நம்ம வெண்பா குட்டியோட எய்ம். அதனால் அந்த பொம்மையை போய் அங்கேயும் இந்த பொம்மையை போய் இங்கேயும் 2 தேடி சேர்த்து வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இதை போய் பார்த்தா மல்லி ஷாக்கு, விஜய்க்கு வருது ஹாக்கு அப்படின்ற மாதிரி 2 பேரும் பார்த்து முழிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? வெண்பாவும் மல்லியையும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து கும்முன்னு சுத்த போகிறாங்க. விஜய் நடுவில் என்ன பண்ண போகிறார்? மல்லி கூட சேருவாரா மாட்டாரா? மல்லி விஜய் ஒன்றா இருப்பாங்களா மாட்டாங்களா? இப்படின்ற நிறைய கேள்விகள் குழப்பங்கள் எனக்குள்ளும் போயிட்டுருக்கு, உங்களுக்குள்ளும் போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்களோட கேள்விகளையும் குழப்பத்தையும் என்னால் தீர்த்து வைக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஆமாங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு குழப்பம் இருக்கான்னு தெரியும். உங்களுக்கு குழப்பம் இருந்தால் தான் அதை தீர்த்து வைக்கணுன்ற எண்ணம் எனக்கு வரும். அப்படி எண்ணம் இருந்தால் தான் நான் சீரியல் போட முடியும். நான் சீரியல் போட்டால் தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்படி நீங்கள் பார்த்தா தான் எனக்கு காசு வரும். அப்படி காசு வந்தால் தான் அந்த காசில் ஹேர் கட் பார்த்தீங்களா, கேவலமாக பண்ணிட்டான் தூங்கின கேப்பில். புது ஹேர் கட் நல்லபடியாக பண்ணணும். முடி வெட்டுறதுக்காக வீடியோ போடுறேன் பார்த்தீங்களா, அந்த காசை வச்சு தான் முடி வெட்டலாம் முடிவில் இருக்கேன். ஸோ அதனால் நான் முடி வெட்டணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் மறக்காமல் வீடியோ நல்லா பார்த்துட்டு லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.